நாம் இன்னைக்கு எங்க இருக்கிறோம்னா சென்னையில நந்தம்பாக்கம் பக்கத்துல ட்ரேட் சென்டர்ல தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா போட்டோ ஸ்டுடியோக்கு தேவையான எக்ஸிபிஷன் நடைபெறுகிறது. எக்ஸிபிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோஸ், வீடியோஸ், பிரிண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நியூ மாடல்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோலகலமாக சண்டு மேளத்தோட உங்களுக்கு வரவேற்பு இங்க வந்து நடைபெற்றது. 3 நாட்கள் இங்க நடைபெறுகிறது. வருஷத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 நாட்கள் இங்க நடைபெறும். ஓகேங்களா, ஜூலை மாசத்துல. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரளாவோட செண்டி மேளம் உங்களுக்கு வந்து கோலகலமாக வரவேற்பு நல்லா கொடுத்தாங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் உங்களுக்கு இருந்துனுக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு போஸ்டர் மூலமாக என்ட்ரி டிக்கெட் கொடுத்துனுப்பாங்க. அந்த என்ட்ரி டிக்கெட்டோட தான் நீங்க வரணும். ஓகேங்களா, அப்போ சப்போஸ் என்ட்ரி டிக்கெட் இல்லைன்னா உங்களுடைய விசிட்டிங் கார்டு, உங்களுடைய பிஸ்னஸ் கார்டு எடுத்துட்டு வந்து அங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய லேபிள் ஒன்று கொடுப்பாங்க. ஓகேங்களா, அந்த லேபிளை வந்து உங்களுடைய பாக்கெட்டில் வந்து வச்சுக்கிட்டு தான் நீங்கள் உள்ளோட அலோட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் இல்லாத பட்சத்தில் உங்களுடைய விசிட்டிங் கார்டு கொடுத்து அந்த லேபிளில் வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த லேபிள் இருக்கும். அந்த லேபிள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு டேரெக்டாக உள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், உள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக உங்களுக்கு இருக்கும். இன்றைக்கி வந்து கூட்டம், செம கூட்டம். நம்ம இன்றைக்கி 2வது நாள் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நாள் வந்தீங்கன்னா கொஞ்சம் சேல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, சால் கொஞ்சம் அதிகமாக போடாத இருப்பாங்க. செகண்ட் டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சால் அதிகமாக இருக்கும். நீங்கள் நல்லா கோலகலமாக நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான உங்களுக்கு வெரைட்டிஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபோட்டோஸு, ஆல்பம், வீடியோஸு, மிஷின்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் தெரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ உங்களுக்காகவே பிரத்யேகமாக எடுக்கப்பட்ட வீடியோ இதோ உங்களுக்காகவே, பார்த்து ரசித்துக் கொள்ளுங்கள். With strong motion. With AI-enabled autofocus tracking, you can simply follow and lock onto the eye of your subject with a simple touch, and that touch screen, it falls, it swivels, இங்கே
உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஒரு விஷயம், இந்த கேமரா R5 Mark 2 R1 இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமா சென்னையில் உங்க முன்னாடி ஓபன் ஆயிருக்குது. குயிக்கா இன்ட்ரோ சொல்லணும்னு கேட்டீங்கன்னாக்க R5 Mark 2 45 மெகா பிக்சல், சேம் லெகசி R5 மாதிரி உள்ளது. பட் ஆனால் பேக் சைடு இலுமினேஷன் உள்ள ஸ்டாக்டு சென்சார், அட்வான்ஸ்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம், நிறைய வீடியோகிராஃபர்ஸ் வெட்டிங் போட்டோகிராஃபர்ஸ் உள்ள வசதிகள் உள்ள ஒரு கேமரா R5 Mark 2. அண்ட் R1 R3யோட R3 இப்போ R1 ஃபிளாக்ஷிப் கேனானோட 24 மெகா பிக்சல், சேம் ஃபீச்சர்ஸ், நிறைய வீடியோ ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்குது. உங்களுக்கு தெரியும் சினிமா UIS லைன் சொல்லிட்டு தனியா ஒரு கேமராஸ் இருக்கு கேனான்ல. அந்த கேமரால இருக்கிற வசதிகளும் R5 Mark 2லயும் R1லயும் இருக்குது. இது வெட்டிங் வீடியோகிராஃபர்ஸுக்கு நிறைய வசதிகள் இருக்குது. போட்டோகிராஃபர்ஸுக்கு மிகப்பெரிய வசதிகள்லாம் உள்ள இருக்கு கேமரா. ஒரு 130 to 230 ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ டாக் கொடுக்குறோம். ஸோ அங்கே வாங்க, இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக பேசலாம். இந்த நிகழ்விற்கு வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி அன்பும். தேங்க்யூ. அன்றைக்கி ஒரு நானும் பாரு அன்றைக்கி இந்த ஸ்கேன் பண்ண சொல்லுங்கள். Only Nikon for users only. எடுத்தாச்சுங்க. Okay. இல்லப்பா இருந்தாலும் வந்து
ப்ராடக்ட்ஸ். சார் நீங்கள் என்ன மாதிரி இப்போ எடுக்கலாம் சார் ஆடு? எதில் இருக்கலாம் ஆடு? எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் அது மாதிரி டூத்பேஸ்ட். டூத்பேஸ்ட்டில் உப்பு இருக்கா? கரெக்டாக. நெக்ஸ்ட் வேறு சார்? கம்பெனி ஜுவல்லரி ஆக்ஸ். ஜுவல்லரி ஆட்ஸ். மேம் இது லோன் இருக்கான். எதுக்கு ஆட் எடுக்கலாம் சார்? நம்மளே ஒரு ஆடு தான் சார். நம்ம பொய் சொல்கிறோமோ குட்டா போடுறோமோ ஏரியா வந்து நம்ம கரெக்டாக இல்லையா? கரெக்டாக. எல்லாம் சார் ஜுவல்லரி. ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஜுவல்லு, அப்புறம் வந்து சோப்பு, மாம்பழம். மாம்பழம் தான். நீங்கள் சேலமா? மாம்பழத்துக்கு ஆடு ஃபர்ஸ்ட் டைம் உலகத்துலேயே எடுக்கலாமா? வருது கரெக்டு. ஸோ சார் சொன்னார் மாம்பழத்துக்கு எடுத்துக்கலாம். கொய்யாப்பழம் ஓகேவா? கொய்யாப்பழம், சீத்தாப்பழம் எடுக்கிறோம் ஆடு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து டூத் பேஸ்ட். சார் சொன்னார் டூத் பேஸ்ட்டு. அப்புறம் இன்னொரு சார் சொன்னார் ஜுவல்லரி, சோப்பு. சொல்லுங்க, டக்குனு வரீங்க. வெரி குட். அப்படியே ஒரு அப்ளாஸ் பண்ணுங்க. ஏன்னா ப்ராடக்ட்டுக்கு மட்டுமே கிடையாது, ஆட் வந்து சர்வீஸ்க்கு எடுக்கிறோம். ப்ராடக்ட்ங்கிறது பொருள், நீங்க வந்து கையில பாக்குறீங்க. இப்போ நான் இன்சூரன்ஸ்க்கு ஆட் எடுங்க சார் சொல்றேன். நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சிருக்கேன், அதுக்கு வந்து நீங்க ஆட் எடுக்கணும்னு சொல்றேன். இப்போ வந்து இன்சூரன்ஸ் நீங்க காட்ட முடியுமா? பொருள் வந்து நீங்க பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ ப்ராடக்ட் பிளஸ் சர்வீஸ் ரெண்டுக்குமே நம்ம வந்து ஆட்ஸ் எடுக்கிறோம். எதனால சொல்றேன்னா, இப்ப நமக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இப்ப நிறைய ஸ்கோப் இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நல்ல ஸ்கோப் இருக்கு. ஆட்ஸ், பிக்சர்ஸ்க்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. ஸோ நம்ம ப்ராடக்ட்டுக்கும் எடுக்கிறோம், சர்வீஸ்க்கும் எடுக்கிறோம். ஒரு இன்சூரன்ஸ்க்கு எடுக்கிறோம், சரிங்களா? ஏதாவது ஒரு பென்ஷன் ஸ்கீம் இருக்கும், அந்த மாதிரி இதுக்கு எடுப்போம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு நம்ம ரெண்டையுமே கம்பைன் பண்ணி தான் நம்ம வந்து திங்க் பண்ணணும். இது ப்ராடக்ட் மட்டுமே கிடையாது, இட்ஸ் ஆல்சோ ஃபார் சர்வீஸ். சரி சார், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆட்ல வந்து ஒரு ஆட் ஷூட்டுக்கு போகிற மாதிரி என்ன பர்பஸ்க்காக நம்ம எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், சரிங்களா? எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கீங்க. அடுத்த ஒரு ஃபேஷன் ஷோ வந்துட்டு இருக்கு. ஃபேஷன் ஷோ வந்து நான் பிரேக் பண்ணிட்டேன் சார். அண்டர்ஸ்டாண்டிங் த பர்பஸ். இப்போ நான் என்ன பண்ணேன், சரி நல்லா இருக்கேன் சார், ஃபோட்டோ ஓகே இல்லை ஓரளவுக்கு, சரியா? இப்போ நான் என்ன பண்றேன், மேம்கிட்ட கேட்பான், மேம் இந்த போட்டோ வந்து நான் இ-காமர்ஸ் வெப்சைட்ல போடுறேன், அமேசானுக்கு எடுத்து அனுப்புறேன். இந்த போட்டோவை நீங்க பாக்குறீங்க, இந்த ஷூவை நீங்க வாங்குவீங்களா? வேற என்னெல்லாம் இந்த ஷார்ட் வந்து பெட்டரா இருக்கலாம் ஒரு ப்ராடக்டா ஒரு இ-காமர்ஸ்ல போடும்போது? ஒரு வேலண்டைன்ஸ் டே இந்த மாதிரி வந்து கான்செப்ட் வந்து கொடுப்பாங்க. கொடுக்கும் போதே நம்ம இது எல்லாமே மேட்ச் பண்ண, இந்த ப்ராப்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ண போறோம், சின்ன சின்ன விஷயங்கள். ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது அந்த சின்ன சின்ன விஷயங்கள், அந்த டப்பா யூஸ் பண்ணிருக்கோம், அந்த சின்ன ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், இதெல்லாமே வந்து நம்ம ப்ராப்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ அது வந்து இந்த மாதிரியான ஒரு ஷார்ட்டுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணும். இது பொங்கலுக்கு எடுத்தது. பொங்கலுக்கு கரும்பு இந்த மாதிரியான சின்ன சின்ன டெரக்கோட்டா இது எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஜுவல்லரிக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட்டாக தான் அவங்க தவிர ஜுவல்லரியை டாமினேட் பண்ணாது. இந்த ஷார்ட்ஸ் பின்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு சார், அதையும் நான் சொல்றேன். இது வந்து ஒரு லண்டன் பேஸ்ட் கிளைண்ட் ஷூட் பண்ணது. தெரியுதுங்களா உங்களுக்கு எப்படி ஸ்டாண்ட் அவுட் ஆகுதுன்னு? இமேஜ் வந்து நல்லா பாப் அவுட் ஆகும். இமேஜ் பாப் அவுட் ஆகும். நல்ல ஹை ரெசல்யூஷன்லாம் வந்து ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு அது உங்களுக்கு என்ன சொல்றது, நல்லா பெரிய என்லார்ஜ்மெண்ட்ஸ் பண்ணா கூட உங்களுக்கு வந்து உடையாது, பிக்சல்ஸ் ஆகாது, ஃபோக்கஸ் வந்து மிஸ்டேக் ஆகாது. இது எப்படி கம்போஸ் பண்ணணும், இதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது லாஸ்ட்ல சொல்றேன். இப்போ சொன்னா எல்லாமே கிளம்பிடுவீங்க. இப்பயே கிளம்பிட்டாரு சார், போயிட்டாங்க. கூட்டு ஏதாவது ஆட் எடுத்தா சொல்லுங்க சார், நான் வந்து எடுத்தேன். இப்போ ஜீவா சார் வச்சு எடுத்தது என்பி டெவலப்பர்ஸ்க்கு, இது எல்லாமே ஹோர்டிங்ஸ் போகிற ஷார்ட்ஸ். இது எல்லாமே ஜெனி ஸ்டால கூட இருக்கும் இந்த மாதிரி பிக்சர்ஸ். ஜெனியோட ஆட் ஷூட் பண்ணது. இது ஜைஸோட ஆடு. இது வந்து ஒரு சன்ஃப்ளவர் ஆயில் ஷூட் பண்ணது. செலிபிரிட்டிஸ் ஷூட் பண்ணும்போது கிட்டத்தட்ட இது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 7 to 8 லைன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஹை கீ இமேஜ், அதாவது பிரைட்டரான இமேஜ்.
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும். கட் அவுட் பண்ணுறது ரொம்ப டார்க் ஆகிடக்கூடாது, பிக்சலேட் ஆகிடக்கூடாது, ஃபோக்கஸ் வந்து மிஸ்டேக்ஸ் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ரீசெண்டாக எடுத்தது பிளாக் தண்டர். இது வந்து ஒரு அட்மாஸ்பியரோட சேர்ந்த ஷாட் தான். இது வந்து கட் அவுட் ஷாட் கிடையாது, அட்மாஸ்பியரோட சேர்ந்த ஷாட். அவங்க வந்து மெகா ஆகாஷ் வந்து அங்கே வந்து அந்த பிளாக் தண்டர் இதில் வந்து என்ஜாய் பண்ண மாதிரி ஷாட். அவங்களோட மெயினான அட்ராக்ஷன் வந்து அந்த ஃபால்ஸ். ஸோ அங்கே வந்து ஷூட் பண்ணது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் எல்லாமே ஒரு பிரைட்டர் லுக்காக தான் இருக்கும். ஆடுனாலே ஒரு பிரைட் ஃபீல் மோஸ்ட்லி. சிருஷ்டி தாண்டி உங்களுக்கு அதே தான், சேம் அதே ஒரு பிரைட் ஃபீல். ஃப்ளாஷு ப்ரொஜெக்டர்னால கொஞ்சம் ரொம்ப சேச்சுரேட்டடாக தெரியுது, பட் ஆனால் கரெக்டான கலர் தான் அது. லேப்டாப்பில் மேக்பாடோட ஃபர்ஸ்ட் ஆட் நான் தான் ஷூட் பண்ணேன். ஸோ பேக்ரவுண்ட் தெரியும் உங்களுக்கு, இந்த பேட்டர்ன்ஸ் போடுறது இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷாட் பண்ணது அது. சோனியோட ஆடு எல்லாமே வருதாண்டா. இது வந்து அடையார் ஆனந்த் பாபு ஷூட் பண்ணது. சரிங்களா? ஃபுட்டு வந்து எடுக்கும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபுட்டை வந்து உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் இதெல்லாம் தாண்டி இப்போ உங்கள் ஊரில் ஏதாவது ஃபுட்டு ஆட் ஏதாவது கேட்டாங்களா சார்? யாராவது எடுத்துருக்கீங்களா ஃபுட் ஃபோட்டோகிராஃபி? சாப்பிட்டதோட சரி இல்லைங்களோ நீயே எடுத்துருக்காரு. ஃபோட்டோகிராஃபி, சின்ன ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி, ஃபுட் ஃபோட்டோகிராஃபி பண்ணிங்கன்னா இப்போ ஆடி மாதம்லாம் நம்ம வந்து நமக்கு பிஸ்னஸ் வந்து எனக்கு வந்து என்னன்னா ஒரு நாள் கூட வீட்டில் வந்து வெட்டியாக பார்க்கக்கூடாது. வீட்டில் கொஞ்சம் ஓவர் டார்ச்சர் அப்படின்னு நினச்சிக்கலாம் நீங்கள். இல்லைன்னா நம்ம வந்து டெய்லி வேலை செய்யணுங்கிற மாதிரியே ஒரு இது டெய்லி வந்து ஏதாவது ஒரு வாரம் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஒன்றா ஒர்க் ஷாப்பு நீங்கள் ஃபீல் பண்ணுறது பார்த்தாலே தெரியுது சார். கல்யாணமான கஷ்டம் யாருக்கு சார் தெரியுது? கொஞ்சம் 90s கிட்ஸ் தான் தெரியாமல் போய் மாட்டாங்க. இல்லை ஸோ ஃபுட் ஃபோட்டோகிராஃபியில் ஒரு சின்ன சம்பவங்கள் நடக்கும். என்னென்னா நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போவோம். ஹோட்டலுக்கு போனால் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம போனோடனே அவங்க வந்து சிக்கன் 65 எனக்கு ஷூட் பண்ண சார்பாங்க. சரி ஓகேங்க, சிறப்பாக ஷூட் பண்ணலாம், சாப்பிட்றதுக்கு 2 பீஸ் தருவீங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் விசாரிச்சுக்குவோம். விசாரிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவோம், அவங்க செஃப்பை வச்சு ரெடி பண்ணி எடுத்து வருவாங்க. நல்லா ஒரு பிளேட்டு நிறைய சிக்கன் 65, அப்புறம் மேலே வந்து அந்த வெங்காயம், சைடில் அப்படியே சைடில் வந்து கேரட்டில் செஞ்ச 2 பொம்மை, கரெக்டாக ஒரு பூ இல்லைன்னா வந்து ஒரு முயல், இந்த மாதிரி வச்சு பிளேட்டில் வந்து அடுக்கி தருவாங்க. அப்படியே அள்ளி வச்சு சார் சாஸு 65க்கு சாஸா இருந்தாலும் நம்ம வாங்குவோம். மைண்டும் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துருவாங்க. சரிங்களா? ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடாங்க. இப்போ நீங்கள் வந்து சார் நீங்கள் வந்து செம்ம பசியில் போறீங்க. சரி, இது இன்ஸ்டாகிராமில் வந்து இன்ஃப்ளூயன்சர்லாம் நிறைய பேர் வேற லெவல் சூப்பராக இருக்குதுங்க 65 அப்படின்னு வந்து பில்டப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் நிறைய ஏமாத்திட்டேன். போய் மொத்தம் வாங்கிட்டேன் பயங்கரமா. அந்த இன்ஃப்ளூயன்சர் சொல்லி வீடியோலாம் சூப்பராக இருக்குன்னு அதனால போய் இதுல தெரியல சார். நம்ம எதனால சார் இந்த சைடு திருப்பி பாடிருக்கோம்? ஒன்று ஜரிகை, அந்த பல்லு டிசைனு. செகண்ட் வந்து நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறோமோ அங்கதான் வந்து அவங்க கடை பேர் வந்து போடுவோம். அதாவது நம்ம காப்பி ஸ்பேஸ்ன்னு சொல்றோம். அங்கதான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. ஷாப் நேமு, அட்ரஸ் இதெல்லாம் வந்து அங்கதான் ஆட் பண்ணுவாங்க. நம்ம டைட்டா ஷூட் பண்ணோம்னா வேஸ்டா பண்ணு ஷார்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் பல நம்ம ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி. இது ஒரு 125 யூஸ் பண்ணிருக்கோம் அந்த ஷார்ட்ல. இதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், இதெல்லாம் மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணது இல்லை. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ், நெக்ஸ்ட் ஸ்கூல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ் நம்ம கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்கள் ஊரில் வந்து எல்லா ஊர்லேயும் ஸ்கூல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். இவங்களெல்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். பண்ணலாம் வேணாமா சார்? ஏன் நல்லாட்டீங்க? பண்ணலாம் வேணாமா? இல்லை வெறும் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி மட்டும் பண்ணலாமா? ஏன்னா இது பண்ணும்போது தான் நம்ம ஒர்க் நெக்ஸ்ட் லெவலில் போகும். செகண்ட் வந்து இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஸோ 3 ஸ்டேஜ் இருக்கு ஆட் ஷூட்ல. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன், செகண்ட் வந்து ஷூட், தேர்ட் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன். ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்படின்றது கரெக்டான ஒரு டீமை வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்றது. ஒரு ஃபுட் ஷூட்னா ஒரு ஃபுட் ஸ்டைலிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர். இந்த மாதிரி ஒரு இது வந்து பக்காவா நீங்க பிளான் பண்ணி தான் போகணுமே தவிர நீங்க வந்து ரேண்டமா போய் எடுக்க முடியாது. ஒரு மாடல்லாம் நீங்க வந்து காஸ்டியூம் டிசைனர், ஸ்டைலிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ஸ்டைலிஸ்ட், அப்புறம் ஸ்டுடியோ, ப்ரொடக்ஷன் டிசைனர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், அப்புறம் வந்து காஸ்டியூம் அசிஸ்டன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஷூட்டுங்கிறது ஒரு 20-25 பேர் இருப்பாங்க குரூ மட்டும். ஸோ உங்களோட சேர்ந்து தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணமா இருக்கும்.
ஷூட் அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்மூத் ஆகும். ஷூட்டுங்கிறது ஒன் டே இது கிடையாது. ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஆட் எடுக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 15 நாள் நம்ம ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கு, அதுக்கப்புறம் ரீடச்சிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க். ஸோ 3 ஸ்டேஜாக தான் ஒர்க் ஆகுது ஆட். ஸோ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி மூட் போர்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஃபுட் ஷார்ட்ஸ் மூட் போர்ட், இது வந்து நம்ம மூட் போர்ட்னு சொல்கிறோம். என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி வந்து காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ணலாம், மேக்கப் ரெஃபரன்ஸு, இது எல்லாமே பக்காவாக வந்து பிளான் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே ஒரு பிளான்டு ஷூட் தான், எதுவுமே வந்து அன்பிளான்டாக கிடையாது. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு ஷார்ட் வருது, ஷூட் ரிக்வயர்மெண்ட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷார்ட் வருது, டக்கு எதிர்த்து போயிட்டாரு. சரி, ஓகே, மேக்கப் பரவாயில்ல உங்களுக்கு. இப்போ ஒரு ஷூட் வருது, நீ எவ்வளோ நாளாக பண்ணலாம் சார் இந்த ஷார்ட்டை, எவ்வளோ டைம் எடுத்துக்கீங்க இந்த ஷார்ட்டை? ரைட், நம்ம ஸ்டுடியோலேயே ஓரம் வச்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சார்னா ஒரு இப்போ இ-காமர்ஸ்க்கு ஒரு படத்துக்கு 25 rupees 30 rupees நல்லா பேசுறாங்க. எனக்குலாம் காமிச்சு வருது 25 ரூபா தராங்க, பெரிய பட்ஜெட் அப்படிப்பாங்க. எவ்வளோ? 25 ரூபா. சரி, ஓகே சார், ரொம்ப பெரிய பட்ஜெட்டாக இருக்குது, நம்ம அந்த அளவுக்கு பெருசாக 25 rupees பேக் போட்டோம். கேமராவா? கேமராவே பார்க்கக்கூடாது நம்ம முதல்ல, நம்ம மாம்பழம் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஷார்ட் வந்து காட்டிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, சரி இந்த மாதிரி எடுத்து கொடுங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ரொம்ப டைம்ல வேலை இல்லாமல் இருப்போம், சில இஎம்ஐ இந்த நிலையில இருக்கும், தப்பான ஒரு கொட்டேஷன் வந்து அனுப்பிச்சிடுவோம். என்ன சொல்லுவோம், சரி நீங்கள் கொடுங்க சார் 100 ப்ராடக்ட், இல்லைங்க 4 நாள்ல வேணும், 2 நாள்ல வேணும், பண்ணிடலாம் கொடுங்க அப்படின்னு. ஆனா இந்த ஷார்ட் பாத்தீங்கன்னா இவ்வளோ ஷார்ட் நீங்க கம்பைன் பண்ண கிட்டத்தட்ட 100 படம் வந்து இது கம்பைன் பண்ணும் அந்த ஒரு ஷார்ட்டுக்கு. சரிங்களா? ஃபோக்கஸ் ஸ்டாக் பண்ணி ஷூட் பண்ணோம் 100 ஷார்ட்ஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு சொல்லலாம், நம்ம வந்து என்ன கான்செப்ட், அவங்க என்ன மாதிரி ரிக்வயர்மெண்ட் கேட்குறாங்கன்னு பொறுமையாக ஒரு நிமிஷம் வந்து திங்க் பண்ணணும். இப்போ 100 ஷார்ட் நீங்க எடுக்கிறீங்க, ஒரு 40 மெகா பிக்சல் கேமரா 30 மெகா பிக்சல் கேமரா எடுக்கிறீங்க, 100 ஷார்ட், அதை ஸ்டிச் பண்ணுற டைம் சரிங்களா? ஒரு படத்துக்குமே பாருங்க, எப்படி பார்த்தா ஹைரஸ் வச்சுன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுது ஒரு படத்துக்கு. நீங்க 100 ப்ராடக்ட் 4 நாள் எடுக்கிறீங்கன்னா சிஸ்டம் வந்து வீடு நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிடும். கரெக்டுங்களா? சரியா? ஸோ நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த கான்செப்ட் என்ன, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஃபேஷன் ஷோ அடுத்தது மீட்டிங் சார், கேமரா ரெடியா இருக்கேன். காம்போசிஷன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி லூஸா அப்படி கம்போஸ் பண்ணோம்னா நம்ம கிராப்பிங் ஸ்பேஸ்ன்னு சொல்றோம், கொடுத்தீங்கன்னா அவங்க அதை வெர்டிகலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கொயராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி வந்து ஹரிசாண்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஷோல்டர்ஸ் மட்டும் கட் ஆகாம பார்த்துக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? சரி, ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு முடிச்சுன்னா உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணல. சொல்லுங்க என்னங்க, வாங்க தூத்துக்குடி சிங்கமே. ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்லை கேளுங்க சார், சொல்லி கொடுத்தேன் சார். மினிமம் சார்ஜ் அப்படிங்கிறது சார், இப்ப ஆடு வந்து நீங்க இப்ப ஒரு பெரிய செலிபிரிட்டி வச்சு யூஸ் பண்ணீங்க சார், சரியா? ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் வந்து வச்சு எடுத்து கேட்கறாங்க. குறைஞ்சது இப்ப நாங்க ரீசெண்டா பண்ணவங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு நல்ல மார்க்கெட் இருக்க ஆக்ட்ரஸ் ஒரு நாளைக்கு 50 லட்ச ரூபா பேமெண்ட் கேட்கறாங்க. 50 லட்ச ரூபா அவங்களுக்கு மட்டும், சரியா? இதுக்கப்புறம் அவங்களோட டீம், அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு மேக்கப் எக்ஸ்பென்சஸ், அசிஸ்டன்ஸ் வருவாங்க அவங்களுக்கு நிறைய பேர். அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்க கையில வந்து ஒரு ஹியூஜ் ப்ராஜெக்ட், அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கையில வரணும். புரியுதுங்களா? அது வந்து அந்த நீங்க படம் எடுக்கிற படம் வேஸ்டா போச்சுன்னா கிளைண்ட்டுக்கு வந்து அவ்வளோ லாஸ் ஆயிடும். ஏன்னா வந்து ஒரு 50 lakhsங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது ஜஸ்ட் 9 to 5 அவங்க வந்து கரெக்டாக அந்த ஃபோட்டோ ஷூட் கூட டேட் கொடுத்துருவாங்க. அந்த டேட்டை நீங்கள் அவ்வளோ வந்து நம்ம என்னன்னா, நான் உங்களுக்கு ஜாலியாக பேசிக்கிறேன் தவிர ஷூட் அன்னைக்கு பயங்கர ப்ரெஷராக இருக்கும். ஏன்னா ஏதாவது ஃபோக்கஸ் மிஸ்டேக் ஆகிடக்கூடாது, கிளைண்ட் வந்து ஏதாவது ரிப்பேர் ஆகிடக்கூடாது, அது மாதிரி ஏதாவது நிறைய. ஸோ பேக்கப் வந்து நம்ம நிறைய இது பண்ணிக்கணும், இப்போ ஏற்கனவே பிளான் பண்ணிக்கணும். ஸோ ப்ராஜெக்ட் பேஸ்ட் அதான் சார் நம்ம வந்து சொல்ல முடியும். இப்போ நீங்கள் யாரை யூஸ் பண்ணீங்க, இப்போ வந்து பெரிய ஸ்டார் யூஸ் பண்ணிங்கன்னா 50 lakhs அவங்களுக்கு மட்டும். இப்போ நீங்கள் வந்து ஒரு மீடியம் லெவல் ஆக்ட்ரஸ் இருக்காங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 12 to 15 lakhs பார்க்குறாங்க. அப்படி கிடையாது. நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க கம்பெனியோட பொறுப்புன்னு. சில நேரம் நம்ம தலையில தான் அதுவும் வரும் சார். இப்போ வந்து ஒரு ஊர்ல இருந்து வராங்க, சின்ன ஊர்ல இருந்து வராங்க. அவங்க இந்த ஃபீல்டை பத்தி ஒண்ணுமே தெரியாது. பட் அவங்களுக்கு என்னன்னா, அவங்க பையனோ ஏதாவது சொல்லியிருப்பாங்க, ஒரு ஆட் எடுக்கணுமா அப்படிம்பாங்க. அவங்களுக்கு இதை பத்தி நாலேஜே இருக்காது. அப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்மகிட்ட வந்து கேட்டுவாங்க, நீங்களே பார்த்துக்கங்க, ப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்துக்கங்க அப்படின்னு. ஸோ அப்போ வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் வரும்.
ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது எப்பயுமே. அவங்களே சொல்லுவாங்க, நீங்களே உங்க டீம் வச்சு பண்ணிடுங்க சார், யார் மாடல்ஸ் எல்லாமே நீங்க டிசைட் pasito para adelante, María. 1, 2, 3 y un pasito para atrás.
tape on the die space.